இந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்சர் விஷயத்தை தாண்டி ஸ்கேம் வரும். ஃபுட் பிளாகர்ஸுமே நல்லாவே இருக்காது, ஃபேக்கான ஒரு ப்ரொமோஷன். நான் அட்வான்ஸ் திரும்பி கொடுத்துட்டேன், இல்ல நான் தப்பா பண்ண மாட்டேன், நினைச்சா பண்ணலாம். இர்ஃபான் வியூக்குமே ஒரு போஸ்ட் கீழே போய் பாத்தீங்கன்னா அத்தனை ஹேட் கமெண்ட் வரும். ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அமலா சாஜி மாட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இன்ஃப்ளூயன்சர் விஷயத்தை தாண்டி ஸ்கேம் வரும். ஸ்கேம் பத்தி பேசலாம். ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்சர் சொல்லும்போது ஃபுல்லா சொன்னால இர்ஃபான் வியூக்குமே ஸ்டார்டிங்ல எல்லாம் அவரை புடிச்சு பார்த்த எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இப்ப வந்து அவர் போஸ்ட் கீழே போய் பாத்தீங்கன்னா அத்தனை ஹேட் கமெண்ட் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த ஆள் வளர்ந்துட்டான். அவரே சொல்றாருல்ல, இப்போ சப்போஸ் ஒரு ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக வீடியோ பண்ணுங்கன்னு கூப்பிட்டுட்டு நல்லா இல்ல அந்த டிஷ், ஆனா காசு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்களா, இன்னைக்கு நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இல்ல அப்படி கிடையாது. அப்ப இன்னொரு ஃபுட் பிளாகர் பெப்பாவா ஐரிஷா பெப்பா ஃபுட்டி காட்ட சொல்லுவாரு, இதேஸ் காட்ட சொல்லுவாரு. நான் அட்வான்ஸ் திரும்பி கொடுத்துட்டேன், இல்ல நான் தப்பா பண்ண மாட்டேன், நினைச்சா பண்ணலாம். ஆனா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க காசுக்காக பார்த்துட்டு. ஆனா அவங்களோட ஒரு சின்ன சுயநலம் எத்தனை பேரை பாதிக்கப்படுது. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா வெக்கமா இல்ல இல்ல. இப்போ முன்னாடி வர்றப்போ ஒரு ஊர்ல வந்து நல்ல டிஷ் எது அப்படின்னா நம்ம தெரிஞ்சவங்க கேட்போம், சொந்தக்காரன் யாரும். இப்போ எடுத்தோடனே யூடியூப் எல்லாம் போறோம், இன்ஸ்டாகிராம்ல போறோம். தேவையில்லாம ஆடை ப்ரொமோட் பண்றது, தேவையில்லாம ஆப்பை ப்ரொமோட் பண்றது தப்பு தான். கிரியேட்டருக்கு நான் ஒரு விஷயம் யூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த ஆப் நான் யூஸ் பண்ணிருக்கேன், அதுல எனக்கு இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, என்னோட பர்சனல் இதுல இருந்து சஜஸ்ட் பண்ணலாம். இத்தனை ஃபேக் கண்டென்ட், ஃபேக் ப்ரொமோஷன், தப்பான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் ஜென்யூனாவே ஏதாவது ஒன்று போட்டாலும் அந்த இடத்துல நமக்கு கொஸ்டின் தான் வருது. அதை நம்மளும் கூட தோண மாட்டேங்குது. அதையும் நம்ம நெகட்டிவா தான் திங்க் பண்ண தோணுது. ஐயோ இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. இப்போ ரீசெண்டா நமக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குறதுனே ஒரு ஆள் மாட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அமலா சாஜி. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. நம்ம வந்து தமிழ்ல கூட ப்ரமோஷன் பண்ணல, இங்கிலீஷ்லயே. Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. என்னப்பா கேஸே போட போறாங்க. அட்வொகேட் முத்துக்குமார் வேற மாதிரி சார், வேற மாதிரி. யூடியூப் கிடைச்ச ஒன் ஆஃப் தி ஜெம் அவரு. இதுல என்ன விஷயம்னா அவங்க ஏமாறுறதுன்றது ஒரு சைடு இருக்குல்ல. எப்படி ஏமாறுறாங்கன்னா, இப்ப ஒரு ஜாப் வேகன்சி இருக்கு, ஒரு நாள் 8 hours ஒர்க் பண்ணணும், நான் 20,000 தரேன்னா அதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸும் 100 ரூபா கொடுங்க நான் 500 ரூபா தரேன் 1 hourலன்றதுக்கான நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸுமே அந்த வேரியேஷன் அதிகமா இருக்கும். இவங்க தான் அதிகமா இருப்பாங்க. சோசியல் மீடியால நான் என்ன தெரியுமா அதிகமா நான் பார்த்தது என்னன்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று செட் பண்றாங்கல்ல, ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று செட் பண்ணுவாங்க. குறிப்பா இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், ட்ரேடிங் பண்ற ஒரு சில தற்கொலைங்க இருக்கானுங்களா, 1000 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அவனுக்கு என்னன்னா 10,000 போனாலும் பிரச்சனை இருக்காது, அவன் தைரியமா போடுவான். அது எப்படி தெரியுமா சொல்லுவானுங்க, 9 to 5 ஜாப்னாலே ஸ்லேவ், உண்மையிலே வாழ்க்கையில முன்னேறுமா, வாங்க ட்ரேடிங் பண்ணுங்கன்னு கிளப்புவானுங்க. இப்போ ரீசெண்டா ஜேகே ஒரு வீடியோ போட்டு என்னன்னா, எஜுகேஷன் வேணுமா வேணாமன்றது இங்க வந்து டாபிக்கே கிடையாது. எஜுகேஷன் வேணும், அதுல குறைகள் இருக்குது. எஜுகேஷன் வேணாம், நீ காட்டுவாசியா வருது. அந்த வனிதா அவங்களோட பொண்ணு வந்து பேசினதால நீங்க எஜுகேஷன் சொல்லி பயங்கரமா பூம் ஆச்சு. நியாயமா பார்த்தா அந்த பொண்ணுக்கு காசு இருக்குது, அந்த பொண்ணு படிச்சாலும் சரி படிக்கிற சரி வந்துடும். அதை நீ வந்து பார்த்து நீ எடுத்து நீ ட்ரெண்ட் பண்றீல, உனக்கு என்ன இருக்கு? இல்ல இதான்டா நீ சம்பாரிச்ச சொத்து. அவங்களே ஒரு ஷோ வச்சு அந்த ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல ஒரு சூப்பரா பேசிப்பாரு, உங்க பணம் இருக்குன்றனால உங்களுக்கு எஜுகேஷன் மேண்டேட்டரி கிடையாது. என் வீட்டுக்கு ஒரு டாக்டர் தேவை, என் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் தேவை, ஒரு வக்கீல் தேவை. இது வேணா என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆல்ரெடி இங்க எவனும் சோசியல் மீடியாவை படிக்க மாட்டோம், எல்லாம் தற்கொலைத்தனமா தான் சுத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, என்னை கிட்ட அந்த நீயானான டிபேட்ன்றது வந்து தேவைதான் ஆக்சுவலா. ஏன்னா நீயானான டிபேட் வர்றதுக்கு முன்னாடியே நான் சோசியல் மீடியால பாத்துட்டேன். ஜோவிகாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 50 ரீலாவது நானுமே ஜோவிகாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் பெரிய இம்பாக்ட். இதுல வந்து எப்படின்னா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சோசியல் மீடியால எப்பயுமே பரவலாக ஒரு ஃபேக் நியூஸ் நிறைய இருக்கும். எப்படின்னா இன்ஜினியரிங் படிச்ச வேலை கிடைக்காது, அது கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கு. அப்பப்போ நீ வேலைக்கு தான் போறேன், நல்லா தான் இருக்கேன், அதெல்லாம் சொல்ல வரேன். லைட்டா பெருமையா உணர்றாங்க, நான் இன்ஜினியர்ஸ் வேலை கிடைக்காதவங்க, நீ வேலை இல்லாத தற்கூரிடா. ஸ்கூலுக்கு போறதோ காலேஜுக்கு போறதோ படிப்புன்ற விஷயத்தை தாண்டி இன்னொரு விஷயத்த என்ன சொல்லி கொடுக்கும் அப்படின்னா, சொசைட்டில நீ வந்து இன்வால்வ் ஆகுறது, இன்னொரு மக்கள் கூட பழகுறது, பலதரப்பட்ட மக்கள் கூட. ஒருத்தவங்க வந்து ஒரு பையன் கார்ல வருவான், ஒரு பையன் ரிக்ஷால வருவான், ஒரு பையன் ஆட்டோல வருவான், ஒரு பையன் 4 பிரியாணி எடுத்துட்டு வருவான், ஒரு பையன் தயிர் சாதம். இந்த மாதிரி எல்லா விதமான மக்களும் ஒன்னா சேர ஒரு இடம் என்ன அப்படின்னா ஸ்கூலு, காலேஜ். ஸ்கூல்ல நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும், வயசுக்கு தக்கன இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அதுல நம்ம அடிபட்டு மெச்சூரா வெளியே வர்றதுக்கு வந்து எஜுகேஷன் தான் உதவுது. To transfer the young man or young woman from his nature, you give me to what I can give you. That is the mission.
That's the real mission of engineering colleges and the universities. ஆனா இந்த இடத்துல சோஷியல் மீடியா கரெக்டான வேலை பார்க்கும். என்னன்னா ஒருத்தனை ஐசோலேட் பண்ணிடுது எல்லாத்தையும் கொடுத்து. அது எல்லாமே என் போன்ல கிடைச்சது இல்ல. எதுக்கு நான் இப்ப எஜுகேஷன் எதுக்கு இப்போ நான் ஸ்கூலுக்கு போனோம் அந்த மாதிரி. அதுதான் பிரச்சனை. அதான் சொல்றேன், அதான் பிரச்சனைன்றேன். ஸ்கூல்ன்றது ஒரு அகாடமிக் சிஸ்டம்ன்றதை தாண்டி சொசைட்டியோட ஆரிஜினே அதுதான். ஏன்னா ஸ்கூல்ல நம்ம கூட படிச்சோம்னா நாளைக்கு நம்ம வாழ்ற சொசைட்டில ஒரு நல்ல போஸ்டிங்ல இருப்பான். அந்த இடத்துல இருந்து தான் வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க தான் ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்றாங்க. சோ எஜுகேஷன் வேஸ்ட்னு சொல்ற சோசியல் மீடியால இருக்க தற்கொலைகள்லாம் ஏதாவது பண்ணுங்கடா போங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னா எப்படி சொல்றது? இப்போ எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க. இப்போ வரைக்குமே இப்ப எதை போய் சொல்ல போறாங்க? சி பேசிக் தேவைதானா? இல்லைன்னு சொல்ல, சி தேவைதான். ஆனா இந்த பைத்தானோ கரண்ட்ல இருக்கிற கோடிங்கோ டெக்னாலஜியோ சொன்னாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. இது தெரிஞ்சுக்கதான் நாங்க எல்லாம் என்ன பண்றோம், வெளியே காசு கொடுத்து கோர்ஸ் பண்றோம். எஜுகேஷன் தாண்டி இப்ப எதுக்கு வந்திருக்கானுங்கன்னா 9 to 5 ஜாபே தப்பு, நீங்க வேலைக்கு போறதே தப்பு, ராட் ரேஸ் மேட்ரிக்ஸ்னு பாருங்க. அப்பா அது பேசிக் என்னன்னா இப்ப இந்த 9 to 5 ஜாப் போறோம்ல, அது ஒரு கட்டத்துல என்னன்னா அந்த கஷ்டம் தேவைன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் இம்ப்ரூவ் ஆகுது சொல்றேன். நீ இருடா சோசியல் மீடியால எப்படின்னா நீ அடியே படாம நான் உனக்கு முன்னேறதுக்கு உனக்கு வழி சொல்லி தரேன்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸ்கூல் போறோம், அங்க ஒரு சேட் எடுத்தோம், ஒன்று எக்கு தப்ப மாட்டி செருப்படி வாங்கி வந்திருப்போம். இந்த செருப்படி வாங்கி பண்ணீங்களா? வாய்ஸ் சொல்றேன். அப்ப கரெக்ட் தான். அப்ப கரெக்ட். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த என்னன்னா இப்போ 9 to 5 ஜாபா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இவனுக்கு ப்ரொபகேட் பண்றது எதை ப்ரொபகேட் பண்றானுங்கன்னா 9 to 5 ஜாபோட கான்ஸை சொல்லிட்டு இதோட ப்ரோஸை மட்டும் சொல்றானுங்க. இதுவே தப்பு, இதை ஃபுல்லா நீங்க யூஸே பண்ணக்கூடாது, இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், இதுக்கான கோர்ஸ் வைக்கிறான். அங்கதான் மாட்டானுங்க. மேட்ரிக்ஸ் வச்சுட்டு வெளியே வாங்குறேன், சரி உடைக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் வந்து பிசினஸ் பண்ணணும், எனக்கு ஒப்பனை காசு கொடுப்பேன். நான் சம்பாதிச்சு நான் 9 to 5 ஜாப் பண்ணதான் நான் காசு சம்பாதிச்சு அந்த சேர்த்து தான் நான் பிசினஸ் பண்ண முடியும். இல்ல ஆக்சுவலா கோர்ஸ் விக்கிறது இருக்குல்ல, கோர்ஸ் விக்கிறது தப்பு கிடையாது. ஒரு டைலாக் சொல்ல தெரியுமா, இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் டோன்ட் டு இட் ஃபார் ஃப்ரீ. அது கண்டிப்பா உண்மைதான். எனக்கு விஷயம் தெரியுது, நான் அவன் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு ஃப்ரீயா சொல்லி தரது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது உன் விருப்பம். எனக்கு காசு கொடுத்து என்னோட விஷயத்தை நீ வந்து பாரு அப்படின்னா கண்டிப்பா அது நல்லதுதான். ஆனா நீ எந்த விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நீ கோர்ஸ் விக்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்ம ஜிம்முக்கே போறோம், பர்சனல் ட்ரைனிங் தனியா காசு கேட்கறா இல்லையா? ஆனா நீ மத்த எவன்ட்டி போவாத, மத்த எல்லா ஜிம்முக்காரனும் வேஸ்ட், நான் மட்டும் தான் நல்லவன், நான் தான் எல்லாத்துக்கும் கரெக்டா சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு நீ கோர்ஸ் விக்கிற அப்படின்னா அந்த இடத்துல தப்பா. எஜுகேஷன் நீ ஸ்கூல்லாம் படிக்காத, என்கிட்ட வந்து படி. என்ன பழப்புது? நீங்க சொன்ன ஜிம் கோர்ஸ் எப்படின்னா, நான் ஒரு வீட் பார்ப்பேன், அதை வந்து ஒண்ணு சாப்பிடுமா, இன்னொருத்த வந்து ஐயோ நீங்க சாப்பிடுறீங்களா, போச்சு அவ்வளவு போச்சு. என்னதான் பண்றது? சோ இப்ப இவனுக்கு என்ன பண்றானுங்க, இவனு ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு இதுதான் சரின்ட்டு அதை மத்தவங்களுக்கு ப்ரொபகேட் பண்றானுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அதிகமா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம ஊர்ல அடாப்ட் பண்றவங்க என்ன பண்றானுங்க, அவங்க ஊர்ல இந்த எல்ஜிபிடி சின்ன பசங்க சொல்லி தராங்க தெரியுமா, அதை சரின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவனுங்களும் அதே செய்ய ட்ரை பண்ண. வெஜிடேரியன் இல்ல, கிறிஸ்டேரியன். பகவானுக்கு நம்ம வந்து படைக்கிற சாப்பாடு அதைத்தான் நம்மளும் சாப்பிடுறோம் அப்படின்னா அதான் கிறிஸ்டேரியன். அதுல வந்து கர்மா வராதான். இப்ப பிளான்ட்ஸ கொண்டு தின்னாலும் அந்த பாவம் நம்ம வராது, அகர்மாவா அது இல்ல. புரியல எனக்கு. இன்னொரு என்ன எனக்கு ரொம்ப கடுப்பாக, டிரான்ஸ்ஜெண்டர்ன்றவங்க ஜெண்டர் ஓகேவா, ஆக்சுவலா கே அண்ட் லெஸ்பியன் வந்து ஆக்சுவலா அவங்களோட இஷ்யூ தனி ஓகேவா. அதை தாண்டி புதுசா ஒருத்தங்க இப்ப கிளம்பிருக்கானுங்க. அதாவது அவன் ஆபரேஷனும் பண்ணிக்க மாட்டான், அவனோட செக்சுவாலிட்டின்னு ஒத்துக்க மாட்டான், ஆம்பளை தான், ஆனா என்னோட ஜெண்டர் வந்து ஃபீமேல். ரொம்ப டேஞ்சர். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கடைசியா ஒரு நெகட்டிவ் சோசியல் மீடியா நெகட்டிவ் தாண்டி நமக்கு வந்து மறதின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நிறைய விஷயத்துல நல்லது, நிறைய விஷயத்துல கெட்டது. இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு தப்பிச்சு போறவங்க இருக்காங்க. அதுல பெரிய ஸ்கேம் நடந்தது பரிதாபங்கள் ஸ்கேம். அது எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கோம்? கிரவுட் ஃபண்டிங் பேர்ல அவங்க பண்ண ஸ்கேம எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க? அது ஒரு ஆள் வந்து அவங்க என்ன ஸ்கேம் பண்ணாங்கன்றதை எடுத்து அவங்க வெப்சைட்டை எடுத்து அவர் எல்லாத்தையும் தெளிவா போட்டதுக்கு அப்புறமும் அவங்க ஒரு 10 வீடியோ தொடர்ந்து போட்டதுக்கு அப்புறம் கோபி சுதாகர் ஃபயர் மூட்டமே எத்தனை பேர் இருக்காங்க? அது எத்தனை பேர் மறந்து நம்மளுமே மறந்துட்டோம். என்னடா அவனை தப்பு பண்ணிருப்பான், அவனை பத்தி நம்ம நல்லதா போஸ்ட் பண்ணி ஃபயர் விட்டு ஹார்ட் விட்டு எல்லாம் பண்ணி அவனுக்கு என்னமோ நம்ம ஒரு தியாகி மாதிரி. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பசங்க பலதார அக்யூஸ்டு அவனெல்லாம் பெருசா எடுத்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. ஆனா அவங்க லைஃப் நீங்க போய் பின்னாடி கேட்டு பாத்தீங்கன்னா, நான் படிக்காம போயிட்டேன், நான் இந்த வந்துட்டேன், இதாவது நான் எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, வெளியே வந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்கும். அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நீ யாரா ரோல் மாடல் எடுக்கிற? ஏன்னா ரோல் மாடல் அவ்வளவு பேரு புரிஞ்சு கிடக்குறாங்க. ஜாதி வெறி வந்து முன்னாடி ஊருக்குள்ள திண்ணையில நடந்துட்டு இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்தானுங்க. மதுரை கேரளா லெஃப்ட்ல போ, கோயம்புத்தூர் ரைட்ல போ, பைத்தியக்காரலாம் பின்னாடி
கடைசியா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா சோஷியல் மீடியா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா 2 எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமா இருக்குது. ஒண்ணு பாசிட்டிவ்ல இவன் தான்டா ஆளு, இவன மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. இல்ல இவன மாதிரி இருக்கவே கூடாது, இவனை அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பயங்கர நெகட்டிவா. உனக்கு பிடிக்காத அவன் பண்ணிட்டான் அப்படின்னா அது என்னோட கருத்துக்கு ஆப்போசிட்டா கருத்து சொல்லிட்டான் அப்படின்னா அவனை அழிச்சிடணும். எவ்வளவு கேவலமான பிறகு மனுஷங்க நடந்தது அதுதான். அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி அத்தனை வீடியோ போட்டிருக்கு, அதுக்கெல்லாம் எவனும் ஃபேமஸும் அதெல்லாம் எதுவும் பண்ணல. கெட்ட வார்த்தை பேசின வீடியோக்கு ஃபேமஸ் ஆனானுங்க, அதே வீடியோக்கு அடிக்கவும் செஞ்சானுங்க. 2 விதமான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. கோர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தவங்க கண்டென்ட் தெரிஞ்சு எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு ரிலேட் ஆகுது, நான் ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணேன். இது ஒண்ணு. இன்னொருத்தவங்க ஜஸ்ட் பிகாஸ் அது ஃபேமஸ் ஆயிடுச்சதுக்காக வந்திருப்பாங்க தெரியுமா, அவன் கொஞ்ச நாள் வந்து பார்ப்பான், நல்ல கமெண்ட் போடுவான், சூப்பர் வாவுன்னு போடுவான், கொஞ்ச நாள் வச்சு அவனுக்கே வெறுத்துரும், உடனே ஹேட் கமெண்ட் போடுவான். சிம்பிளா சொல்லணும்னா 2 விதமான எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது. இன்னொரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மள வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு இடமாவும் இது இருக்கு. பட் இதுல பாசிட்டிவ் சொல்லி இருக்கும். பிளஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்ல யூடியூப் ஆகட்டும், இல்ல பல சோஷியல் மீடியால நமக்கு பிடிச்சவங்க உண்மையாவே ஜென்யூனான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. மேபி அவங்களும் ஃபியூச்சர் தப்பு பண்ணலாம், அது நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு நம்ம ஜென்யூனா கண்டென்ட் போடுறாங்கப்பா, இதெல்லாம் எனக்கு பாசிட்டிவா தெரியுது, அதை பேசுவோம். நான் என்னோட பர்சனல் லைஃப்ல இவர் சொன்னாருன்னு பார்த்து கேர்ஃபுல்லா இருந்தது என்ன அப்படின்னா, லேர்ன் வித் ஆதித்யான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் சொன்னது இந்த ஐஸ்கிரீமுக்கும் ஃப்ரோசன் டெசர்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து சொன்னது அவர் தான். குவாலிட்டி வால்ஸ்ல இருந்து நிறைய ஐஸ்கிரீம் இதுல ஃப்ரண்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரோசன் டெசர்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா வெஜிடபிள் ஆயில் நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். வெஜிடபிள் ஆயில் ஆக்சுவலா நம்ம சாப்பிடவே கூடாது, நமக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அது பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஃப்ரோசன் டெசர்ட். அவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு, நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்றதுனால என்ன பிரச்சனை, இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது சூப்பரா இருக்கும். தேநீர் இடைவேளைன்னு ஒரு சேனல், சூப்பரான கண்டென்ட். எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து சின்ன சின்ன சாப்பிடுற பொருள்ல இருந்து எல்லாமே இருக்கணும். நான் இன்னொன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க சேனல் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். டாலர் வந்துட்டு 83 ரூபா, யூரோ வந்துட்டு 91 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் எப்படி இது பண்றாங்கன்றதெல்லாம் அந்த சேனல்ல தான் கத்துக்கிட்டேன். அதுல ஒருத்தர் நேம் தெரியல, வேணா போட்டோ வேணா தமிழ் உச்சரிப்பு சூப்பரா இருக்கும். சரி மனசை என்னவா பேசுறான். அந்த அஜினோமோட்டோ மித்த பிரேக் பண்ணாங்க அந்த சேனல். ஆக்சுவலி அவரே ஒரு ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருக்காரு. என்னென்ன பண்ணுவாங்க, பன்னீர் எப்படி சாப்பிடலாம், பன்னீர் எந்த முறையில ஹோட்டல்ஸ்ல செய்வாங்க, அவரு சொல்ற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே செம வேல்யூபிளா இருக்கும், ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அவரு சொல்ல ஆரம்பிச்சப்போ நான் நிறைய ஹோட்டல் போய் நான் தொட்டு டெஸ்ட் பண்ணி நான் மூந்து பாக்குறது அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். நம்ம ஊர்லயே ஒரு பெரிய ஹோட்டல் அனுபவப்பட்டாங்க. ஆமா ஆஃப் த கேம்பா சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா, சொல்லு. Subscribe Panamda Apram Solra. எனக்கு வந்து சித்தா அகமதுன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு பிசினஸ் மேன். V.டாட் தான் அந்த கம்பெனி பேரு. V.டாட் CEO. நம்ம ஒர்க்குக்கு ஏத்த நிறைய அட்வைஸ் சொல்லுவாரு, லைஃபுக்கு ஏத்த அட்வைஸும் சேர்த்து சொல்லுவாரு. எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், நீ ஒரு ப்ராப்பரான இமெயில் எப்படி பண்ணணும், டெய்லி ஒரு வீடியோ கமெண்ட்ல கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லுவாரு. அப்புறம் சுதர்சன் கணபதினு ஒருத்தர் இருப்பார், கிட்டத்தட்ட இந்த லைஃப் கோச் மாதிரி தான். இப்போ ஃபினான்ஷியல் லிட்ரஸி நம்ம ஒன்று சொல்றோம்ல, அது ஒரு ரீல்ல அசால்ட்டா சிம்பிளா சொல்றவரு. அதே மாதிரி நம்ம லைஃப் அட்வைஸை நம்ம கேட்ட டென்ஷன் ஆகாத மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம கரெக்டான அளவுல சொல்றவரு. ஃபிட்னஸ்ல இவர் பிடிக்கும், கவின் பரந்தாமன்னு ஒருத்தர் இருப்பாரு. ரீசெண்டா தான் ட்ரெண்ட் ஆகுது. ரொம்பலாம் குழப்பாம இது பண்ணலாமா வேணாமா, யார் யாருக்கு இது கரெக்டா இருக்கும், இது யார் யாருக்கு கரெக்டா இருக்காது அப்படின்றத சொல்லுவாரு. டாக்டர் ஜாக்கப் அவரை மட்டும் தான் நான் மெடிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல அவரை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். இதுதான் விஷயம், சாப்பிடவே கூடாதுன்ட்டு இல்லை, எதுவுமே அளவா சாப்பிட்டா நல்லது அந்த மாதிரி கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு. ரீசெண்டா அவர் வந்து அவரோட மேல அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக வச்சு எந்த இல்லை அப்படின்னா, இன்னொரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல யாராவட்டும் வந்து ரெட் மீட் பீஃப் சாப்பிட்றதுனால இவ்வளவு கெட்டது வருது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுல கமெண்ட்ல போயிட்டு என்ன போட்டிருப்பாரு, மீட்ல மட்டனும் ரெட் மீட் தான், பீஃப்ல இவ்வளவு சாப்பிட்டா நல்லது, நீ சொல்றதுல பாதி கரெக்ட், ஆனா இதெல்லாம் தப்பு. அப்ப நானும் பீஃப் சாப்பிட்ற ஒரு ஆள் தான், எனக்கு வந்து நான் இந்த அளவுக்கு தான் எடுத்துப்பேன். அந்த இடத்துல போயிட்டு அவர் பேசினா ஒரு இடத்துல இம்பாக்ட் ஆகும் தெரிஞ்சு அந்த இடத்துல போயிட்டு நீங்க ரெட் மீட் சொன்னீங்கன்னா மற்றொரு ரெட் மீட்லாம் வரும், இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு இல்லை நெகட்டிவ் சொல்லி அவர் போட்டிருப்பாரு. அதுல ரெஸ்பெக்ட் சார் அப்படின்றது பிளஸ். எனக்கு பிடிச்சது வந்து A to D டெக்குன்னா இதுதான் டெக்குன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல வெறும் போனை பத்தி பேசுறது, அன்பாக்ஸ் பண்றது, போன் நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு பேசுற இடத்துல இதுதான் டெக்கு, ஒரிஜினல் டெக் இது பிளஸ் டெக் இன்ஃப்ளூயன்சர் பேர்ல அவனுக்கு என்னென்ன ஸ்கேம் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சது அந்த மனுஷன் தான். டெக் விஷயத்தையே எவ்வளவு ஃபன்னா சொல்ல முடியும், டெக்கை தாண்டி எடிட் தரமா பண்ண முடியும் அப்படின்னா எடிட்டர் வேற லெவல். A to D சேனல் எனக்கு வந்துட்டு சயின்ஸ் இருக்குது பிடிக்கும், அது மறந்துடும், அதே மானகிட்ட போயிட்டு. ஆனா அது பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து அன்சைன்டு. அப்புறம் மிஸ்டர் ஜிகே கிட்டத்தட்ட 1 hour நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, கோஸ்ட் டீபங்க்னு சொல்லிட்டு ஒன்று போடுறோம். அந்த ஒரு கோஸ்ட் பத்தி பயப்படுறோம்ல, பேய் பத்தி பயப்படுறோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி என்னென்ன சயின்ஸ் இருக்கு ஒரு விஷயமும் கிளியரா சொல்லியிருப்போம் அப்படி. ஸோ அந்த 1 hour வீடியோ நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவோம், பாருங்க போயிட்டு. எனக்கு பிடிச்சது வந்து ஷாதி கசீஸ் அவர் யூஸ் பண்ற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து
நம்ம இந்த மைக்கா இருக்கட்டும், ஸ்டாண்டா இருக்கட்டும், நிறைய ரெகுலரா அவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான பொருள், இந்த மாதிரி எல்லாமே அவர் பர்சனலா வாங்கி அவர் என்ன யூஸ் பண்றாரோ அது எல்லாத்தையுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது. ஷாம்பு வீடியோ போறாரு அப்படின்னா ஒரு 5-6 ஷாம்பு யூஸ் பண்ணிருப்பாரு. அது அவரோட பர்சனல் ஹெல்த்தையும் பாதிக்கிற மாதிரி ஒரு 5-6 ஷாம்பு யூஸ் பண்ணி அதுல ஒரு ஷாம்பு நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது இன்னொரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ். ரொம்ப சிம்பிளா உள்ளத சொல்லி எடிட்லாம் ஃபேன்ஸ் எடிட் பண்ணி காமெடி பண்ணி இது பண்ணாம உள்ளத சொல்லி இது பண்ண அது தெரியல எப்படி அவர் பண்றாருன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு பிடிச்ச இவங்கலாம் ஜென்யூன் நினைக்கிற சில பேர்ல இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுமே சொல்லியிருக்கோம். இது நீங்க போய் செக் பண்ணலாம், பண்ணுங்க. நீங்க வந்து அதை கண்டென்ட்டை பார்த்து புரிஞ்சு ஃபாலோ பண்றதெல்லாம் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, விட்டுட்டு வந்துடலாம். ஒரே ஒரு அப்ரிசியேஷன், ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் யூடியூப் வீடியோ போடும்போது எனக்கு பெருசா பிடிக்காது. சின்ன சின்ன ஃபேக்சுவல் எரர்லாம் இருக்கும், எனக்கு பிடிக்காது. ஆனா ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஒன்று ஆரம்பிச்சாரு, கிரைம் ஸ்பாட்னு. வேற மாதிரி இருக்குது பாட்காஸ்ட். ஒரு 2 பேர் பத்தி சொல்லியிருப்பாரு, 2 கிரைம் 4 பேர் ஆக்சுவலா மொத்தமா வந்து 3 கிரைம் பத்தி போட்டிருப்பாரு. வேற மாதிரி இருக்கும். அப்புறமா அதுல இன்னொரு சவுட் வந்து டாப் 5 தமிழ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஃபுல்லா இந்த கிரைம் பத்தி போடுறவர் தான். ஆக்சுவல் கிரைம் நடக்கும்ல, அது ஆக்சுவல் டாக்குமெண்டேஷன் அவர்கிட்ட இருக்கும். ஆஸ்க் ராகுலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ஒன்று வச்சு ரன் பண்ற. அப்படி அவரோட டெய்லி மோட்டிவேஷன் மாதிரி பேசுவாரு. நான் இந்த மாதிரிலாம் பண்றேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய சொல்லுவாரு. பர்சனலா 1-to-1 கனெக்ட் மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சோஷியல் மீடியா இந்த வகையில நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்த வகையில நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது, ஆர் நெகட்டிவ்ஸ்லாம் பேசணும், பிளஸ் பாசிட்டிவும் பேசணும். தப்பான விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம எப்படி தப்பிக்கிறது, ஆர் சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றது, இப்போ நமக்கு தோன்றதை இன்னொருத்தவங்க சொல்ல போறோம், அதுவும் ஃபாலோ பண்ண போறோம், சேர்ந்து வளரலாம் அப்படின்ற மாதிரி தான். அவன் படம் அவன் டாக்குமெண்ட்ரி சொன்னால சோஷியல் டைலமா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நாம ஆவரேஜ் லெவல்னு ஒன்று நினைச்சிருப்போம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணது இது வரைக்கும் சேஃப்னு நம்ம நினைச்சிருப்போம். நம்ம யாருமே அதுல இல்லை. ஆக்சுவலா நானுமே அதுக்கு மேலதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ சோஷியல் மீடியான்றப்போ ஆரம்பிச்சது என்னமோ ஒரு கனெக்டிவிட்டிக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் தான். ஆனா இப்போ அதோட மோட்டிவ் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அது வந்து நம்மள பிஹேவியரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நம்ம லைஃப் ஸ்டைலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதை அளவா பயன்படுத்திக்கிட்டு அவங்க சொல்றது சரியா தப்பான்றதை நம்ம யோசிக்கலாம். எப்படி கன்சியூம் பண்றது, எவ்வளவு கன்சியூம் பண்றதுன்னு பத்தி ஒரு சேனல் ஷவுட் அவுட் கொடுத்தே சொல்லிடுறேன். மெட்டாமிக்கிஸ்னு ஒரு சேனல்ல வந்து விஜய் வரதராஜன் சார் அவர்கள் வந்து ஆக்சுவலா என்னன்னா விஜய் அந்த மெட்டாமிக்ல டி கூகுள்னு ஒரு பாட்காஸ்ட் பார்த்தப்ப எனக்கு பெருசா எதுவும் தெரியல. ஓகே சரி சொல்றாங்க, ஓகே சோஷியல் டேலமா பார்த்துட்டு வரேன். இல்ல அவங்க சொல்றதா கரெக்ட், நம்மளும் டி கூகுள் பண்ணணும். அவர் சேனல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி போட்டிருப்பாரு, அதையும் நீ பாருங்க, சூப்பரா இருக்கும். சோஷியல் மீடியா கன்சம்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பர்சனலா டிப் என்னன்னா நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணிருங்க. வாட்ஸ்அப்ல இருக்க நோட்டிபிகேஷன் ஓகே, இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், ஸ்னாப்சாட்டா இருக்கட்டும், நோட்டிபிகேஷன் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஒரு பொழப்புன்னு ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்றது இல்ல. என்னன்னா அவனால மெயின்டைன் பண்ண முடியல. என்னன்னா நீ இப்ப டப்புன்னு எடுத்து போடலாம். என்னோட இப்போ என்ன அப்படின்னா, டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ see in social media. எது பார்த்தாலுமே உடனே அதை நம்புறது, உடனே அதை எடுத்துட்டு இப்பவே ஓகே இவர் சொல்லிட்டாரா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்ல. அது நம்ம வந்து கூகுள்ல போயிட்டு ஒரு இடத்துல சர்ச் பண்றதோ, நமக்கு பர்சனலா அஃபெக்ட் ஆகிற ஒரு மெடிக்கல் விஷயமா இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், அது வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து செக் பண்ண தப்பே கிடையாது. நான் பர்சனலா சொல்ல இதுன்னா, உங்களோட ப்ராப்ளம்ஸை தூக்கின்னு வந்து சோஷியல் மீடியால போடாதீங்க. இப்போ எனக்கு ஒரு கஷ்டம், அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எங்க அம்மா கிட்ட தான் சொன்னோம். ஸ்டோரியில வச்சு மத்தவங்களை பார்க்கணும், அந்த சிம்பத்தியை வாங்கி இன்னும் ரிமூவ் பண்றது. ஆக்சுவலி நானுமே ஒரு மெச்சூரிட்டி லெவல் வர வரைக்கும் எப்படிதானா இருக்காதீங்கன்னு சொல்றோம். பர்சன் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா சந்தி சிரிச்சிடும். ஆமா, உங்களோட அசம்ஷன். இப்போ நீ எவன் சோகமா போட்டுட்டு இருக்க, இந்த ஆளு ஒரு மாதிரி நெகட்டிவான நசன்னு எனக்கு உங்களோட அபிப்பிராயமே வராது. ஆக்சுவலா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டேட்டஸ் போடல அப்படின்னா என்னோட சந்தோஷம் வந்து கம்ப்ளீட் ஆகலன்ற நிலைமைக்கு வந்துச்சு. ஒண்ணு நெகட்டிவா பயங்கரமா ஷோ ஆஃப் பண்றாங்க, இல்ல பாசிட்டிவா பயங்கரமா ஷோ ஆஃப் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபன்னாவோ இல்ல கண்டென்ட்டாவோ பார்த்துட்டு வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கார் வாங்கலாம், அதுல நம்மளுக்கும் கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன, நம்ம கிட்ட எவ்வளவு ஃபினான்ஷியல், நம்ம எந்த நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவா பிளான் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் நான் சொல்றேன். என்னன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்துட்டுனா உங்களோட கோல்ஸ் வந்து ஃபோக்கஸா இல்லாம வச்சுக்கிறது தான் அதோட மெயின் வேலையே. ஃபுல்லா உங்க கண் முன்னாடி என்னன்னு காமிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்றது அதோட மெயின் வேலையாவே இருக்குது. சோஷியல் மீடியா என்ன பண்ணுதுன்னா, நிறைய அதுக்கு ரிலேட்டடான மீம்ஸை காமிச்சு அந்த எமோஷன்ஸை நம்ம கன்வே பண்ணிடுது. இப்போ நான் போயிட்டு ரன்னிங் ரேஸ் மேரத்தான் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அந்த எமோஷனை ஒரு ரீல்ல காமிச்சது எனக்கு. இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே. ஸோ வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு மேரத்தான் ஓடணும்னா உண்மையிலே ஓடுங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அது ஒரு வேற லெவலில் ஒரு பூஸ்ட் கொடுக்கும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல வேற லெவல் பூஸ்ட் கொடுக்கும். ஐ மீன் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கண்டிப்பா இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் உட்காந்து 1 hour 2 hour நீ ஸ்பெண்ட் பண்றத
கேஷுவலா வெளியே போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணி பேசிட்டு அப்படி ஸ்பெண்ட் பண்ணுங்க. சிம்பிளா ஒரே வார்த்தை சொன்னா கான்சியஸா இருக்கு, அவ்வளவுதான். சோ இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நெகட்டிவ் ஆகட்டும் பாசிட்டிவ் ஆகட்டும், இல்ல நீங்க ஃபாலோ பண்றது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் சொல்லி கொடுங்க எல்லாரும். வேற ஏதாவது டாபிக் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்பா டிஸ்கஸ் பண்ணலாம், இப்ப ஜாலியான டாபிக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு சீரியஸான டாபிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பேசலாம் அப்படின்னா நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோ நாங்க வந்து முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.